உங்களோட பேரு பி லெட்டர்ல ஆரம்பிக்குதா? இல்லாட்டி உங்க ஃபேமிலியில யாராவது பி பேர் வச்சிருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பேரும் நட்சத்திரமும் வாழ்க்கை பாதையும் ஒன்றோட ஒன்றானது. இப்போ பி பேர் வச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு காணலாம். பி என்ற எழுத்தால் தொடங்கும் பேர் வச்சவங்க பிறந்த நாளில மட்டும் இல்ல, ஒரு தனி சுழற்சியோட வாழ்கிறவங்க. அவங்களோட மனசு ஒரு மிகப்பெரிய உலகம். வெளியில பார்க்கும்போது காமானவங்க போல தெரிப்பாங்க. ஆனா உள்ள நிறைய சிந்தனைகள், உணர்வுகள், கனவுகள் நிரம்பி இருக்கும். இவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த ஹார்ட்லயே வச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் வெறும் லாஜிக்ல இல்ல, ஹார்ட் பேஸ்டா இருக்கும். எதையும் நிதானமா புரிஞ்சுக்கிற நேச்சர் இருக்கு. கூடவே ஒரு சென்சிட்டிவ் சைடும் இருக்கும். அது ஃபேமிலியா இருந்தாலும் லவ்வா இருந்தாலும். பி பேரு வச்சவங்களா இருக்கிறவங்க ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மனதார விரும்புவாங்க. சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவங்க உண்மையா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு உறவையும் மதிப்போடு பார்ப்பது அவங்களோட தனிச்சிறப்பு. அவங்க கிட்ட கவுன்சில் கேட்டா உண்மையா பட் சாஃப்டா சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பாதிச்சா அதுல இருந்து ஹீலாக கொஞ்ச நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனா மீண்ட பிறகு அவங்க இன்னும் பெரிய லெசனை கத்துக்கிட்டு ஸ்டேபிளாவே வளர்ந்திருப்பாங்க. அவங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்க் என்னன்னா உண்மை மற்றும் உள்ளத்தன். நம்பிக்கை வைக்கிறவங்கள வாழ்க்கையில யாரும் எளிதா புரிய மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரும் அந்த உண்மை உணர்ந்துதான் நெஞ்சில வச்சுக்குவாங்க. இவங்க எப்பயுமே எதையாவது பில்ட் பண்ண நினைப்பவங்க. அது ஒரு கெரியர் ஆகலாம், ஒரு உறவாகலாம், ஒரு ட்ரீம் ஆகலாம். இவங்க வாழ்க்கை எப்பவுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. இரண்டாம் எழுத்தால் ஆரம்பிக்கிற பேரு வச்சவங்க தோற்றத்தில இருந்தே ஒரு நிம்மதியான காந்த விசை போல் இருப்பாங்க. அவர்கள் முகத்தை பார்த்தாலே மனசு அமைதி அடைகிற மாதிரி ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அவர்கள் தோற்றம் எப்படி இருந்தாலும், இளஞ்சிவப்பா இருந்தாலும் சரி, வாடை நிறமா இருந்தாலும் சரி, ஒரு வெளிச்சம் போல் தெரியும். அந்த வெளிச்சம் அவர்கள் உள்ளத்திலிருந்து வரும். அந்த சுத்தமான மனசும் நேர்மையான எண்ணங்களும் அவர்களின் முகத்தில் தெளிவா தெரிவதால தான் அது அவ்வளவு அழகாக தெரிகிறது. அவர்கள் முகப்பகுதியை பத்தி சொல்லணும்னா, கண்ணில் திளைத்துவிடும் நிம்மதி. அந்த கண்கள் சத்தமின்றி பேசும். ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு உண்மை இருக்கும். சிரிப்பும் சொந்தமே. தழுவும் மாதிரி அமைதியோட சிரிப்புவாங்க. அது கண்களிலிருந்து நாவரம்பம் வரை உணர்த்தும். முகம் அழகு என்றாலே பளபளப்பாய் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இவர்கள் முகத்தில் ஒரு சீருடைமை இருக்கும். ஒழுக்கமும் நேர்த்தியும் கண்ணுக்கு தெரியும். உடற்கட்டமைப்பும் அப்படித்தான். உடல் அமைப்பில் ஓர் எளிமை இருக்கும். பலர் மெதுவாக நடப்பது, மென்மையான தோசைகள் கொண்டு பேசுவது, இவை அவர்களின் இயல்புகள். உடை அணிவதில் கூட விருப்பம் நேர்த்திக்கே. எளிய ஆனால் அழகு மிகுந்த ஆடைகள் அணிவாங்க. கண்களுக்கு அமைதி அளிக்கிற மாதிரியான தோற்றம். இவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களால ஒரு அமைதி பரவும். அவர்களோட முகத்தில் ஒரு நேர்மையின் ஒளி இருக்கும். அவர்கள் பேசும் முறையிலும் நடக்கும் வகையிலும் பெருமை இல்லாத பெருமை தெரியும். இந்த தோற்றம் வெறும் உடலை சார்ந்தது இல்ல. அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் சுத்தம்தான் அவர்களின் வெளிப்பாடில் தெரியும். பி என்ற எழுத்தால் தொடங்க பேர் வச்சவங்க. இவர்கள் வாழ்க்கை ஆரம்பத்தில் ஏராளமான சோதனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே பசுமை இல்லாத ஒரு வயலாக இருக்கும். அந்த வயலை தானே உழைச்சு விதை போட்டு பசுமையாக்கணும். இவர்கள் இயல்பாகவே பெரும்பாலும் அருமையான கனவுகள் கொண்டவர்கள். ஆனா அந்த கனவுகளுக்கு பாதை வெகு எளிதா கிடைக்காது. அதனாலதான் இந்த குட்டி பேர் வச்சவங்களோட பயணம் மெதுவானாலும் ஆழமான பயணம். முதல் 20 முதல் 25 வயதுக்குள்ள நிறைய தடைகள், தோல்விகள், நம்பிக்கை குலைவுகள் ஏற்படும். நேர்ல நெருக்கமானவர்கள் கூட புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த பி பேர் வச்சவங்க சில நேரம் அமைதியா அழுவாங்க. ஆனா ஒரே நேரத்துல மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாளை நிச்சயமாக என் நாள் வரும். இவர்கள் வாழ்க்கையின் சோதனைகளை பயப்படாம தாங்கிக் கொண்டு பயிர் வளர்த்து பாராட்ட பெறுற விவசாயி மாதிரி வாழ்க்கையையும் பொறுமையோட வளர்க்கிறவங்க. 25 வயதுக்கு அப்புறம் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். சிறிய வெற்றிகள், சிறு சந்தோஷங்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு வெற்றியும் பெருமதிப்போட எதிர்பார்க்கப்படாத தருணங்களா இருக்கும். முக்கியமான விஷயம், இவர்கள் வாழ்க்கையில உருவாக்கும் உறவுகள். அவங்க ஒரு நபரை நம்பினா முழு மனதோட நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை எடுத்தெறியக்கூடாது. ஏனெனில் ஒரு முறை நொடிக்கு பின்னால் சென்றால் இவர்கள் திரும்ப ஒருபோதும் அந்த இடத்துல மனமா நின்னு பேச மாட்டாங்க. இந்த பேர் வச்சவங்களின் வாழ்க்கை இரண்டாவது பாதியில் அதிக பளிச்சலோடு இருக்கும். 40க்கு பிறகு பணமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேரும். ஆனா வாழ்க்கையில ஒரு சில நேரம் தனிமையும் வந்து சேரும்.
அதுக்குள்ள தாங்களே வாழ்க்கையை புரிஞ்சு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய திறமை வைத்திருப்பது இவர்களது முக்கிய பலம். இந்த பேர் வச்சவங்களோட வாழ்க்கை என்பது ஒரு சூரிய உதயத்தை பார்க்க இயங்கும் ஒரு இரவு பயணம் மாதிரி. இருள் இருந்தாலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்பிக்கையோட நிமிரும் ஒரு உள்ளம். அவர்கள் வாழ்வில் கடைசியில் வரும் வெற்றி அது ரகசியம் இல்லாமல் எல்லாரும் பாராட்டும் உயரம். பி என்ற எழுத்தால் ஆரம்பிக்கிற பேரு வச்சவங்க அவர்களோட வாழ்க்கையில காதலும் குடும்பமும் ஒரு அங்கமாக இல்ல, ஒரே உயிராக இருக்குது. அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளும் உறவுகளுக்காக. இவர்கள் நட்பு கூட முழு மனதோட செய்வாங்க. அது காதலா மாறினா அவங்க மனசுல ஒரு இடத்துல அந்த நபருக்கே ஒரு தனி சிங்காசனம் அமைச்சு வச்சிருப்பாங்க. இந்த பேர் வச்சவங்க காதல் பண்றது நிமிட நேர கணிப்பு இல்ல, நெஞ்சின் ஒவ்வொரு துடிப்பும் அவருக்காகத்தான் என்ற அளவுக்கு. ஒரு தடவை யாரையாவது காதலிச்சா அப்புறம் யாரையும் சிம்பிளா பார்க்க முடியாது. அவங்களோட நம்பிக்கையை அழிக்கிறது அவங்களோட உள்ளத்தையே கிழிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை காயப்படுத்தினா மன்னிக்கலாம், ஆனா மறக்க முடியாது. அதுக்காக எந்த வஞ்சகமும் செய்ய மாட்டாங்க, அமைதியா விலகுவாங்க. காதல் இவர்களுக்கு ஒரு பரிசு மாதிரி அல்ல, ஒரு கடமை மாதிரி. பாசம், பாதுகாப்பு, புரிதல், அதுவே இவர்கள் காதலின் அடிப்படை. இவர்கள் சொந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையில தனது துணைக்கு முழு அன்பும் கொடுப்பாங்க. குடும்பத்தில எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தைகளிடம் அடக்கமோட பாசம் இருக்கும். தாய்மை தந்தை தன்மை மிகுந்த நெஞ்சு கொண்டவர்கள். ஆனால் சில நேரம் வாழ்க்கை அவர்களுக்கு சோதனை தரும். சில உறவுகள் புரியாம காயப்படுத்தும். அப்ப கூட பேர் வச்சவங்க போராட மாட்டாங்க, அழுது தவிக்க மாட்டாங்க, அமைதியாய் விலகிவிட்டு போவாங்க. அவர்கள் மனசு காயமடைந்தாலும் கையில குத்த மாட்டாங்க. அவர்கள் நம்பிக்கை தொலைஞ்சாலும் நாசமாய் பேச மாட்டாங்க. அவர்கள் மௌனம் வன்மை இல்லாமல் விட்டு வைக்கும் தன்னலமற்ற உணர்வு. நீங்க பார்த்தா தெரியும், இவர்கள் அமைப்பதெல்லாம் உறவு மட்டுமில்ல, அது ஒரு பூந்தோட்டம். அதுல ஒரு மலர் வாடினாலும் ஒவ்வொரு அடர்த்தியையும் அவங்க சுமக்குவாங்க. ஏனெனில் நாம் கட்டியது நம் உயிரின் ஒரு பாகம் என்ற எண்ணம் அவர்களோட மூச்சாக இருக்கும். பி என்ற எழுத்தால் ஆரம்பிக்கிற பேரு வச்சவங்க வாழ்க்கை அவர்களுக்கு பயமுறுத்தும் பயணம் மாறியே ஆரம்பமாகும். ஆனால் அந்த பயணம் ஒரு நேரத்துல வெற்றிக்கான வித்தாயிருக்கும் என்பதை அவர்கள் நேரம் கடந்த பிறகு உணருவாங்க. இவர்களோட எதிர்காலம் நிச்சயமாக சாதகமாக மாறும். ஆனால் அதுவரை தன்னம்பிக்கையும் பொறுமையும் இவர்களுக்கு பெரிய ஆயுதம். 20 வயதுக்கு பிறகு இவர்களது வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும். அவர்கள் மனத்தில் இருந்த துன்பங்கள், பயங்கள், சிக்கல்கள் அனைத்தும் மெதுவாக விலகும். வாழ்க்கை அவர்களுக்கு அமைதி, பொருளாதார வளம், குடும்ப நிம்மதி போன்ற பலன்களை தர ஆரம்பிக்கும். 24க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் சிலருக்கு தொழிலில் உயர்வு, சிலருக்கு தனி அடையாளம், சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு. ஆனால் அவங்க எதையும் ஈகையோடு எதிர்பார்க்காமல் செய்வதுதான் அவர்களோட சிறப்பு. அதனாலதான் கடைசியில் அவர்களே வென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா சில நேரம் தனிமை, எண்ண குழப்பம், உறவுகளின் பின்வாங்கல் போன்ற உணர்ச்சி சிக்கல்கள் வரக்கூடும். அப்போது அவர்கள் மனம் பலவீனப்படாமல் இருக்க ஒரு சில பரிகாரங்கள், நல்ல பழக்கங்கள் அவசியம். இந்த பி எழுத்து ஒரு சாதாரண எழுத்து இல்லை. அது நம் மனசுக்கு தெரியாம உள்ளிருந்து ஒரு வகையான நிம்மதியையும் ஆழத்தையும் கொண்டு வரக்கூடியது. இந்த பேரை வைத்தவங்களின் உள்ளம்தான் அவர்களின் உண்மையான அடையாளம். அவங்க வெளியில என்ன மாதிரியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தனி உலகமே இருக்கு. அந்த உலகம் யாருக்கும் தெரியும் இல்ல. அந்த உலகத்துல இடம் பெறணும்னா நம்பிக்கையும் நேர்மையும் தான் டிக்கெட். பேரு வச்சவங்க யாரையும் எளிதா நம்புறது இல்ல. ஒருவரை நம்புறதுன்னா அது மிகுந்த சோதனைகளுக்கு பிறகே நடக்குது. ஆனா ஒரு முறை நம்புனா அவர்கள் அந்த நம்பிக்கையை பொறுப்புடன் தாங்குவாங்க. அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், இல்ல குடும்ப பந்தமா இருக்கலாம். நம்பிக்கையின் மீது உண்மை இல்லாம இருக்கவே முடியாது. அவர்களுக்கு இஷ்டமான விஷயங்களை பத்தி பேசும்போது அவர்களது கண்கள் கூட ஜொலிக்கும். ஆனா அதே நேரம் அவர்கள் வேதனையிலும் அதே இன்டென்சிட்டியோடு துன்பப்படுவாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு உள்ள சிரிப்பு உலகத்தையே கலகலப்பா வைக்கும். இன்னொரு பக்கம் அவர்களின் மெளனம் பலருக்கு புரியாத ஒரு கேள்வி. இந்த பேரை வச்சவங்க அன்பு கொடுக்கறதுல வல்லவர். ஆனா ஒரு முறை துரோகம் நடந்துச்சுன்னா திரும்பி பார்ப்பதில்லை. அந்த கடவுளைப் போல மன்னிப்பை உளத்துக்குள்ளே வைத்தாலும் மீண்டும் நம்புவதை தவிர்ப்பாங்க. அவர்கள் பேசுறதில்லைன்னா அதனாலே அவங்கள அசத்தலாம்னு நினைக்காதீங்க. ஒரு வார்த்தை கூட இல்லாம அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதுதான் அவர்களது உட்கருத்தின் அழுத்தம்.
சில நேரங்களில் பி பேரு வச்சவங்களை நாம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தொலைவாக உணரலாம். ஆனா உண்மையில அவர்கள் யாரிடையும் தப்பா நடந்துக்க மாட்டாங்க. அவர்கள் எடுத்த முடிவெல்லாம் சிந்தனையோட, உணர்ச்சியோட, மனதினாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த பேரு உள்ளவர்களுக்கு ஒரு விதமான எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். அதாவது வாழ்க்கை வலியா இருந்தாலும் அதனாலே ஓடுறதில்ல. அது வேதனையா இருந்தாலும் அதை தாங்கும் மனநிலை அவர்களுக்கே பிறவியிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் எதிலாவது ஒரு முறை தோல்வியை சந்திக்கிறாங்களா, அந்த துன்பத்திலேயே ஒரு வெற்றியின் விதையை தேடுவாங்க. அதனாலதான் பி பேரு வச்சவங்க வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஓரளவுக்கு சோகமா இருந்தாலும் கூட அந்த சோகமே அவர்களை அடுத்த நிலைக்கு தூக்கி கொண்டு போகும். இந்த பேரை வச்சவங்களுக்கு நட்பு என்பது ஒரு உறுதி. நட்பின் மீது அவங்க நம்புறதுனாலதான் யாராவது நட்புல ஏமாத்தினா அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் அவங்க சில சமயங்கள்ல தனிமையை விரும்புவாங்க. ஆனாலும் அந்த தனிமையை அவங்க வேதனையா இல்ல, உன்னதத்துவமாகவே பார்த்து வாழ்வாங்க கொண்டிருப்பாங்க. ஒரு பேரு சும்மாவா வைக்கும் சொல்லு இல்ல, அந்த ஒரு எழுத்துக்குள்ளே ஒரே மாதிரி குணங்களும் எண்ணங்களும் ஆழமான விதிகளும் ஒளிந்து கிடக்குது. இது மாதிரி பி பேரு வச்சவங்களை பார்த்தாதானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பேரு அது ஒரு சக்தி, அது ஒரு ஆளுமை, அது ஒரு பிழைப்பு, அது ஒரு பயணத்தின் ஆரம்ப புள்ளி. பி பேரு வச்சவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சும்மா பொறுக்கிறதில்ல. அதை வெல்லறதுக்கே மனசுல ஒரு வெறி இருக்கும். அவங்க சிரிக்கிற மாதிரி மட்டும்தான் காமிக்கலாம். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு கண்ணீர் ஒளிஞ்சிருக்கும். அந்த அமைதிக்குள்ள ஒரு வெடிக்கும் அலை இருக்கும். அந்த எளிமையுக்குள்ள ஒரு புரியாத ஆழம் இருக்கும். அவங்க எதிரில் இருக்கும்போ உங்களால மதிக்காம இருக்க முடியாது. அவங்க இல்லாம இருக்கும்போ உங்களால அவங்க நினைவுல இல்லாம இருக்க முடியாது. பி பேரு வச்சவங்க உண்மையா நேசிக்கிறவங்க. மனசுல கோபம் வந்தா கூட அவங்க சொற்கள்ல கட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு அன்போட வளர்ந்தவங்க, நெஞ்சோட நேசிக்கிறவங்க, ஊருக்குள்ள இருக்கிறதா தெரியாம உயிருக்குள்ள புகுந்தவங்க. நம்ம வாழ்க்கையில நீங்க இருந்தா அது நண்பனாவும் இருக்கலாம், காதலனாவும் இருக்கலாம், குடும்பத்தினராகவும் இருக்கலாம். அவங்களோட இழப்பு தான் நம்ம உயிரோட ஒரு பகுதியை இழப்ப மாதிரி இருக்கும். இந்த கதையா நினைக்காதீங்க, இது உண்மை. இந்த உலகத்துல சில பேர்களும் சில பேர்களோட குணங்களும் ஒரு பிரபஞ்ச சக்தியால கட்டுப்பட்டது போல இருக்கிறது. பி பேரு வச்சவங்க உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமே தேவையில்லை. அவங்க கண்ணோட்டம் போதும், அவங்க ஒரு வார்த்தை போதும், அவங்க அந்த உண்மை அன்போ போதும். உங்க பேரு பீனா கீழே காமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இந்த வார்த்தைகளோட பொருத்தமா இருக்கா? உங்க தோழருக்கு, உறவினருக்கு இந்த குணங்கள் பொருந்ததுன்னா அவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு பேரும் ஒரு வாழ்க்கையும் ஒரே சமயம் புரிய வைக்கிறதா இருந்தா அதுதான் பி பேரு வச்சவங்க.